வணக்கம் நேயர்களே. துக்கத்தின் அமிலம் நம்பிக்கையின் நாணயத்தை சோதிக்கிறது. இது ஒரு அருமையான மேற்கோள் அல்லவா? ஆம், நம் வாழ்வில் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் அனைத்தும் தர சோதனைக்கு உட்பட்டவையே. அதாவது சோதனை தரத்தை சோதிக்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கவனிப்போமா? பிரியமானவர்களே, வேத வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் இன்றும் விருப்பத்தோடு எங்களோடு இணைந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று முதல் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே 4 சுவிசேஷங்கள் மற்றும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் தவிர அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்ட திருச்சபைகளுக்கும் தனி நபர்களுக்கும் எழுதிய கடிதங்கள் இருக்கின்றன. இவற்றில் யாக்கோபு 1 மற்றும் 2 பேதுரு, 1, 2, 3 யோவான் மற்றும் யூதா ஆகியவை பொதுவான நிருபங்கள் அல்லது கத்தோலிக்க நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் இவை குறிப்பிட்ட ஒரு தனி நபருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு திருச்சபைக்கோ எழுதப்படாமல் முழு திருச்சபைக்கும் உரியவையாய் இருக்கின்றன. பொது நிருபங்கள் என்று அழைக்கப்படும் நிருபங்களின் முதன்மையானது தான் யாக்கோபு நிருபம். எந்த ஒரு புத்தகத்தை நாம் படிக்க துவங்கினாலும் அதை எழுதிய ஆசிரியர் யார் என்பதை குறித்து முதலாவது தெளிவாய் அறிந்திருப்பது அந்த புத்தகத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். யாக்கோபு என்பவர் இந்த நிருபத்தை எழுதியவர் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆனால் எந்த யாக்கோபு இதை எழுதினார்? புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கிற பெயரிலே குறைந்தபட்சம் 4 பேர் இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் 3 நபர்களை நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக யோவானின் சகோதரர், அதாவது செபதேயுவின் மகன்களில் ஒருவரான யாக்கோபு. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு இவர்கள் இருவரையும் பார்த்து இடிமுழக்கத்தின் மக்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த யாக்கோபு ஏரோதால் கொல்லப்பட்டார். மேலும் அதே நேரத்தில் சீமோன் பேதுருவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இதை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக அல்பேயுவின் மகன் யாக்கோபு. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இவர் சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் பெயர் அப்போஸ்தலர்களின் பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் இவரை பற்றி மிக குறைவாகவே நமக்கு தெரியும். ஆனால் இவர் இந்த நிருபத்தின் ஆசிரியராக இருக்க முடியாது. சரி, மூன்றாவதாக இயேசுவின் சகோதரர் யாக்கோபு. இவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த மகன். எனவே இவரை நாம் இயேசுவின் அரை சகோதரர் என்று அழைக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை பாருங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று நாசரேத் மக்கள் கூறியதை வாசிக்கிறோம். ஆரம்பத்திலே இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனால் பின்னர் இயேசுவை மேசியாவாக விசுவாசித்த யாக்கோபு எருசலேம் திருச்சபையின் தலைவரானார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே எருசலேமில் நடந்த மாபெரும் மன்றத்தில் யாக்கோபு தலைமை தாங்கி நடத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் கீழே நல்ல முடிவுக்கு வருகிறார். பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிடும் யாக்கோபும் இவர்தான் என்று நாம் திட்டமாய் நம்பலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து என்று பவுல் குறிப்பிடுவது இந்த யாக்கோபு தான் என்று நாம் திட்டமாய் நம்பலாம். யாக்கோபு நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 45 முதல் 50க்குள் எழுதப்பட்டது. யாக்கோபு பவுலின் போதனைகளுக்கு எதிராக இந்த நிருபத்தை எழுதினார் என்று சிலர் கூறுகிறார்கள். பவுல் விசுவாசத்தை வலியுறுத்தியதாகவும் யாக்கோபு செயல்களை வலியுறுத்தியிருப்பதாகவும் வாதிடுகிறார்கள். ஆனால் பவுலின் முதல் நிருபமான 1 தெசலோனிக்கேயர் கிறிஸ்துவுக்கு பின் 52 முதல் 56க்குள் எழுதப்பட்டது. எனவே பவுலின் முதல் நிருபம் கூட யாக்கோபு நிருபத்திற்கு பின்னர் தான் எழுதப்பட்டது. இந்த யாக்கோபின் நிருபமே புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாகும். யாக்கோபின் மைய கருத்து செயல்கள் அல்ல, விசுவாசமே.
இது பவுலின் கருத்துடன் மிகவும் ஒத்துப்போகிறது. ஆனால் யாக்கோபு விசுவாசம் உருவாக்கும் பலன்களை வலியுறுத்துகிறார். யாக்கோபும் பவுலும் விசுவாசத்தையும் செயல்களையும் பற்றி அதிகம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதலின் இரு அம்சங்களை விளக்குகிறார்கள். பவுல் செயல்களால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. மேலும் தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் நற்செயல்களை செய்வதற்காக நீதிமானாக்கப்படுகிறோம் என்று பவுல் தீத்து 3:8 கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். தீத்து 3 அதிகாரம் 8 வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். மேலும் எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார்? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். விசுவாசம் ரட்சிப்பின் வேர் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். நற்செயல்கள் ரட்சிப்பின் கனி என்று யாக்கோபு வலியுறுத்துகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசம் ரட்சிப்பிற்கு காரணம், செயல்கள் ரட்சிப்பின் விளைவு. பவுல் செயல்கள் உங்களை ரட்சிக்காது என்று கூறும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் செயல்களை பற்றி பேசுகிறார். யாக்கோபு செயல்கள் அல்லது கிரியை அவசியம் என்று வலியுறுத்தும் பொழுது விசுவாசத்தின் நற்கிரியைகளை பற்றி அவர் பேசுகிறார், நியாயப்பிரமாணத்தின் செயல்களை அல்ல. சரி, யாக்கோபு 2:18 சொல்வதை கவனியுங்கள். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை அவர் அறிவார். அது விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல். ஆனால் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது. அவர்கள் உங்கள் செயல்களை, அதாவது உங்கள் விசுவாசத்தின் கனியை மட்டுமே பார்க்க முடியும். இந்த நிறுவத்தின் முக்கிய வசனங்களாக நான் நினைக்கும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மற்றும் ஒரு வசனம், யாக்கோபு 2 அதிகாரம் 20 வசனம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. யாக்கோபு நிருபம் கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளை பற்றி அல்ல, கிறிஸ்தவத்தின் நன்னெறிகளை பற்றி பேசுகிறது. இது மிகவும் நடைமுறையானது. அதே நேரம் யாக்கோபு விசுவாசத்தின் பொருளை விட்டும் விலகவில்லை. யாக்கோபு மிகவும் நடைமுறை சிந்தனையாளராக இருந்தார். பாரம்பரியத்தின்படி யாக்கோபு அதிக நேரம் ஜெபத்தில் செலவிட்டதால் வயதான ஒட்டக முழங்கால் என்ற புனைப்பெயர் பெற்றிருந்தார். இந்த புத்தகத்தின் நடைமுறை தன்மை காரணமாக இந்த நிருபம் நீதிமொழிகள் புத்தகத்துடனும் மலை பிரசங்கத்துடனும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் செயல்களால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று யாக்கோபு வாதாடுகிறார். அதாவது ஒருவருடைய விசுவாசம் செயல்களின் சோதனை குழாயில் ஊற்றப்பட வேண்டும். சரி, இப்பொழுது நாம் 1 அதிகாரத்தை சிந்திப்போம். இந்த அதிகாரத்தின் கருப்பொருள், கடவுள் சோதனைகள் மூலம் நம்முடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். கடவுள் தீமையால் நம்மை சோதிக்கவில்லை. கடவுள் உலக மனிதர்களின் வார்த்தைகளால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையால் நம்முடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். யாக்கோபின் நிருபம் மிகவும் நடைமுறையான ஒரு புத்தகமாகும். இது
கிறிஸ்தவத்தின் நெறிமுறைகளை பற்றி பேசுகிறது, கோட்பாடுகளை பற்றி அல்ல. யாக்கோபு சில நடைமுறை பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக வலியுறுத்துகிறார். ஆனால் நம்பிக்கையின் கருப்பொருள் அவரது முழு நிறுவத்திலும் தெளிவாக தெரிகிறது. யாக்கோபு எழுதிய இந்த கடிதத்திலே நம்பிக்கையால் உருவாக்கப்படும் செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. முதல் 3 அத்தியாயங்களிலே அவர் உண்மையான நம்பிக்கையின் சரிபார்ப்பை பற்றி பேசுகிறார் மற்றும் கடவுள் நம்பிக்கையை சோதிக்கும் சில வழிகளை தருகிறார். கடவுள் சோதனைகள் மூலம் நம்பிக்கையை சோதிக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யாக்கோபு கடவுளின் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று இங்கே எழுதுகிறார். ஊழியக்காரன் என்றால் உண்மையில் அடிமை. இயேசுவின் மனித உறவில் அவரது அரை சகோதரனாய் இருந்தாலும் பக்தியுடனும் தாழ்மையுடனும் அதை கூறுகிறேன் என்று கூட யாக்கோபு எந்த இடத்திலும் எழுதவில்லை. மாறாக அவர் தன்னை கடவுளின் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்றே அழைக்கிறார். முதலில் இயேசுவின் மனித சகோதரர்கள் அவர் கடவுளின் குமாரன் என்று நம்பவில்லை. அவர்கள் அவருடன் வளர்ந்து அவருடன் விளையாடி இருந்தார்கள். அவர்கள் அவர் வளர்ந்து வருவதை கண்டார்கள். அவர் அசாதாரணமானவர் என்று அவர்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் அவர் உலகின் இரட்சகர் என்று அவர்கள் நம்பவில்லை. நமது இயேசு பூமியில் இருந்த பொழுது முழுமையான மனிதனாக இருந்தார். அவரது சொந்த சகோதரர்கள் கூட முதலிலே நம்பவில்லை. நிச்சயமாக எப்பொழுதுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆதாயப்படுத்த வேண்டியது மிகவும் கடினமானது தான். ஆனால் அவர்களைத்தான் நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். யாக்கோபு இயேசுவை தனது இரத்த சகோதரனாக மட்டுமல்ல தனது இரட்சகராகவும் அறிந்து பின்னர் அவரது அடிமையாக மாறினார். யாக்கோபு அவரை எவ்வாறு அழைக்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அவரது முழு பெயரை, அதாவது இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்துகிறார். யாக்கோபு என்ன சொல்கிறார்? அவர் என் ஆண்டவர் அல்லது கர்த்தர். இயேசு என்பது அவரது மனித பெயர். யாக்கோபு இயேசுவை தனது அரை சகோதரனாக அறிந்திருந்தார். ஆனால் அவர் அவரை கிறிஸ்துவாக, அதாவது உலகத்தின் பாவங்களுக்காக மரணமடைந்த மேசியாவாகவும் அறிந்திருந்தார். இயேசு ஒரு பெயர் மட்டுமல்ல, அவர் தனது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு என்று அழைக்கப்பட்டார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிதறியிருக்கும் 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு யூதர்களான விசுவாசிகளை குறிப்பிடுவது தெளிவாகிறது. அவர் அந்த நாளிலே உள்ள கிறிஸ்தவ யூதர்களுக்கு எழுதுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆரம்ப கால திருச்சபை முழுவதும் கிறிஸ்தவர்களால் ஆனது என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். சில புறஜாதியார் விசுவாசிகளாக மாறினார்கள். பின்னர் ரோம பேரரசின் காலத்தில்தான் இன்றைய துருக்கி பகுதியிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அங்குதான், அதாவது ஆசியா மைனரின் அல்லது சின்ன ஆசியாவின் 7 திருச்சபைகள் இருந்தன. ஆனால் யாக்கோபு அந்த காலகட்டத்திற்கு முன்பே எழுதியதாக தெரிகிறது. அவர் யூத விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கிறார். மேலும் சிதறியிருக்கும் 12 கோத்திரங்களுக்கு என்று வாசிக்கிறோம். இன்று மக்கள் சிலர் இஸ்ரவேலின் 10 இழந்த கோத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் எந்த கோத்திரமும் இழக்கப்படவில்லை. கடவுள் அவர்களை உலகம் முழுவதிலும் சிதறடித்திருக்கிறார். அவர்கள் இங்கிலாந்திலோ அமெரிக்க நாட்டிலோ குடியேறவில்லை. இருப்பினும் 2 இடங்களிலும் பல யூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தின் ஒவ்வொரு கண்டத்திலும் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் மிகப்பெரிய யூத மக்கள் தொகை இருக்கிறது. சீனாவில் சிலர் இருக்கிறார்கள். ஜப்பானில் சிலர் இருக்கிறார்கள். பரவலாக பரவி இருக்கிறார்கள். யாக்கோபு இந்த நிருபத்தை அந்த நாளிலே பரவலாக பரவியிருந்த விசுவாசமுள்ள யூதர்களுக்கு எழுதினார். அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது இங்கே 1ஆம் வசனத்திலே வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று பார்க்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பு சற்று கடினமாக உள்ளது. ஏனென்றால் கிரேக்க மொழியிலே உள்ள இந்த வாழ்த்து உண்மையிலே மகிழ்ச்சி என்று பொருள்படுகிறது. அவர் அவர்களுக்கு எழுதி மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு மனநிலை பிரச்சனை உள்ளவர் அல்ல. யாக்கோபு உயிரோட்டம் உள்ள மனிதர்.
இப்பொழுது யாக்கோபு அசாதாரண சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியை பற்றி பேசப் போகிறார். 2-3 வசனங்களை பாருங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான சோதனைகளிலே என்றால் பல்வேறு சோதனைகள். வேறு வார்த்தைகளிலே சொன்னால், நீங்கள் சிக்கலிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ மோசமானது நடந்து விட்டதைப் போல அழ ஆரம்பித்து விடாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மற்றும் கடவுள் உங்களை இவ்வாறு சோதிக்கிறார் என்று முழு மகிழ்ச்சியாக கருத வேண்டும் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே அனைத்து சோதனைகளிலும் மகிழ்ச்சியை ஆழமாக அனுபவிக்க வேண்டுமா என்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. மிகவும் நேர்மையானவர்களின் பதில் இல்லை என்பதுதான். உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் விருப்பத்திற்கு உங்களை பூரணமாய் அர்ப்பணிக்காமல் அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதாக கூற முடியாது. ஆனால் இன்று சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பலர் நீண்ட முகத்துடன் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். மேலும் பாதி நேரம் அவர்கள் அழுவார்கள், புலம்புவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடையும் வரை கடவுளின் விருப்பத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். கடவுள் ஒரு சிக்கலை சிக்கலுக்காக கொடுக்கவில்லை என்று யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார். அதாவது அந்த பிரச்சனை ஒரு முடிவு அல்ல. சரி, மீண்டும் 3 வசனத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கடவுளுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் நம்பலாம் பிரியமானவர்களே. யாக்கோபு இங்கே உங்கள் சிக்கலை நோக்கிய, உங்கள் பிரச்சனையை நோக்கிய உங்கள் இருதயத்தின் மனோபாவத்தை பற்றி பேசுகிறார். கிரேக்க மொழியிலே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள காலம் மற்றும் மகிழ்ச்சி என்பது சோதனையின் விளைவு என்று குறிப்பிடப்படுகிறது. எபிரேயர் 12 அதிகாரத்தில் கடவுள் விசுவாசியின் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் ஒரு முறை தண்டனை அல்லது சிட்சை என்று வாசிக்கிறோம். இது உண்மையிலே குழந்தை பயிற்சி என்று பொருள்படும். சோதனைகள் பொருளற்றவை, துன்பங்கள் அர்த்தமற்றவை மற்றும் சோதனை பகுத்தறிவற்றது. அவற்றிற்கு நல்ல நோக்கம் இல்லை என்று நாம் நினைத்தாலும் கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருப்பதாக கூறுகிறார். அது ஒரு நல்ல காரணம். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சோதனையின் வெளிப்புற அழுத்தங்கள் நம்மீது இருக்கும் பொழுது, நாம் துன்பங்களின் மற்றும் சோகங்களின் நெருப்பிலே வைக்கப்படும் பொழுது நம்பிக்கையின் மனோபாவம் என்னவென்றால், கடவுள் ஒரு நோக்கத்திற்காக இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். மேலும் அவருக்கு ஒரு உயர்ந்த மற்றும் மகத்துவமான இலக்கு இருக்கிறது. கடவுள் நமது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் எல்லா நேரங்களிலேயும் நாம் கடவுளின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம் என்றும் சொல்ல முடியாது. இது நம்பிக்கையின் சோதனை. நாம் பார்வையால் அல்ல, விசுவாசத்திலே நடக்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன் இடைக்காலத்தில் யாரோ ஒருவர் கூறியதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடவுள் எதையும் செய்வதில்லை, செய்ய தூண்டுவதில்லை. அவரை போலவே எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிந்தால் நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதையே நாம் செய்வோம் என்று அவர் கூறியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இந்த நிருபத்திலே யாக்கோபு சோதனை உண்மையான விசுவாசத்தின் நிரூபணம் என்று கூறுகிறார். ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன், கவனிங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கு கலிஃபோர்னியாவிலே உள்ள ஒரு பெரிய விமான தொழிற்சாலையிலே ஒரு அதிகாரியின் செயலாளரை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் பாக்கியம் ஒரு ஊழியருக்கு கிடைத்தது. பல சந்தர்ப்பங்களிலே அந்த தொழிற்சாலையிலே ஒரு வேத பாட வகுப்பிலே பேசுமாறு அவர் அந்த ஊழியரை கேட்டார். அப்படி அங்கு இருந்த பொழுது விமானங்கள் எவ்வாறு கட்டப்படுகின்றன என்பதை பற்றி கற்றுக்கொண்டார். அவர்கள் ஒரு புதிய விமானத்தை வரைபடத்தில் வடிவமைப்பதிலே தொடங்குகிறார்கள். பின்னர் பல வரைபடங்கள் வரையப்படுகின்றன, மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன, மாதிரிகள் சோதிக்கப்படுகின்றன, பின்னர் கட்டுமானம் தொடங்குகிறது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு
முதல் விமானம் உற்பத்தி கோட்டிலிருந்து வெளியே வருகிறது. இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி, இது பறக்குமா, இது செயல்படுமா, ஒரு சோதனையை தாங்குமா என்பதுதான் அது. எனவே ஒரு சோதனை விமானி விமானத்தை வானிலே பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும். விமானம் அதை உருவாக்கியவர் கூறியபடி எல்லாவற்றையும் நிரூபித்தவுடன் விமானத்தில் நம்பிக்கை ஏற்படுகிறது. மேலும் விமான நிறுவனங்கள் அதை வாங்குகின்றன. பின்னர் அது விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கே பயணிகள் ஏறுகிறார்கள். இவ்வாறு விமானம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இதே போல தங்கம் அல்லது வெள்ளியின் தரம் என்ன என்பதை நிரூபிக்க ஒரு தாது ஒரு மதிப்பீட்டாளரிடம் கொண்டு வரப்படுகிறது. அவர் அதன் மீது நெருப்பை வைக்கிறார், அமிலத்தை ஊற்றுகிறார். பின்னர் அது உண்மையானது தானா இல்லையா என்பதை அறிவிக்கிறார். இதே போல கடவுள் நம் நம்பிக்கை அல்லது விசுவாசம் உண்மையானது என்பதை நிரூபிக்க சோதனைக்கு உட்படுத்துகிறார். யாரோ ஒருவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், கவனியுங்கள், துக்கத்தின் அமிலம் நம்பிக்கையின் நாணயத்தை சோதிக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், துக்கத்தின் அமிலம் நம்பிக்கையின் நாணயத்தை சோதிக்கிறது. கவனித்தீர்களா? இதில் நிறைய உண்மை இருக்கிறது. கடவுள் ஒரு நோக்கத்திற்காக நமது நம்பிக்கையை சோதிக்கிறார். நமது வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குவதற்காக அவர் நம்மை சோதிக்கிறார். சரி நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை நாம் மீண்டும் மனதிலே கொண்டு வருவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றிய அதே குடும்பத்திலே தோன்றிய யாக்கோபு ஆரம்ப நாட்களிலே, அதாவது இயேசுவின் ஊழிய காலங்களிலே அவர்தான் மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுதான் மேசியா என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அதை அவர் விசுவாசித்தார். விசுவாசிகளின் கூட்டத்திலே தலைமை பொறுப்பு எடுக்கும் அளவு விசுவாசத்திலே உறுதியானவராய் வாழ்ந்திருக்கிறார். திருச்சபை சரித்திரத்திலே ஒரு முக்கியமான நபராக இருந்து சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்க பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திய ஒரு மனிதர் இவர் என்பதை நாம் தெளிவாய் கூறலாம். அவரது வாழ்க்கையிலே இறுதியில் ஒரு இரத்த சாட்சியாக ஏரோதால் கொலை செய்யப்பட்டார். அவர் எழுதியுள்ள இந்த நிருபத்திலே எப்படி ஒருவர் வாழ்க்கையிலே இயேசுவை இரட்சகராக விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் நற்செயல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான சாட்சி என்பதை உறுதிப்பட எழுதியிருக்கிறார். மேலும் விசுவாசிகள் வாழ்க்கையிலே காணப்படும் தவறான காரியங்களை சுட்டிக்காட்டி எச்சரிப்பு கொடுத்து ஆலோசனைகளையும் தந்திருக்கிறார். திருச்சபையின் ஐக்கியத்திற்குள்ளே வரக்கூடிய சவால்களையும் தவறான பழக்க வழக்கங்களையும் சுட்டிக்காட்டி முதலில் எச்சரிப்பு கொடுத்தவர் இந்த யாக்கோபு தான். புதிய ஏற்பாட்டு வரலாற்றிலே முதலாவதாக அது எழுதப்பட்டிருந்தாலும் இன்றும் அது தனி திருச்சபைக்கும் பயனுள்ள செய்திகள் அடங்கிய ஒரு கடிதமாகும். வரும் நாட்களிலே இதை விபரமாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வாராக. ஆமென். எது பொறுமையை உண்டாக்கும்? எது பொறுமையை உண்டாக்கும்? ஆப்ஷன் ஏ விசுவாசத்தின் பரீட்சை, ஆப்ஷன் பி சோதனை, ஆப்ஷன் சி இடறுதல்கள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய வேத ஆராய்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நமக்கு வருகிற சோதனைகள் 2 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று தேவ பிரசனம், அடுத்தது நமது விசுவாசம். ஆம், அவர் நம்மையும் புடமிட்ட பின் நாம் பொன்னாக விளங்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். நீதிமான்களின் கால்களை தள்ளாட ஒட்டாத தேவன் உங்களை அனுதினமும் காப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் மறவாமல் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7:21.